சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. நீதிமன்றத்தின் இறுதி தீர்ப்பு ஓ பன்னீர்செல்வத்தின் வெற்றி. அதிமுகவின் இரட்டை இலை சின்னம் தொடர்பான வழக்கு விசாரணை வருகின்ற திங்கட்கிழமையன்று நடைபெறுவதாக ஓ பன்னீர்செல்வத்தின் வழக்கறிஞர் ராம்குமார் அவர்கள் தெரியப்படுத்தியுள்ளார். டிசம்பர் 15ஆம் தேதிக்குள் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு சாதகமாக எடப்பாடி அதிமுகவில் மீண்டும் இணைக்கப்பட வேண்டும் என்ற அறிவிப்பை வெளியிட வேண்டும் என்பதை தெரிவித்திருந்தார். இல்லையென்றால் நாங்கள் எடுக்கக்கூடிய முடிவு எடப்பாடிக்கு மட்டுமல்ல அதிமுகவிற்கும் மிகப்பெரிய ஒரு தோல்வியை ஏற்படுத்தும் என்பதை ஓபிஎஸ் அவர்கள் தெரியப்படுத்தியிருந்தார். அதற்கு முன்பாகவே இரட்டை இலை சின்னம் தொடர்பான வழக்கின் ஆதாரங்கள் அனைத்தும் ஓ பன்னீர்செல்வத்திற்கு சாதகமாக இருப்பதாக தற்பொழுது தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. கிட்டத்தட்ட 4.5 ஆண்டுகளாக இந்த வழக்கு விசாரணை நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது. தற்பொழுது ஓ பன்னீர்செல்வம் பக்கம் நியாயம் இருப்பதாகவும் அவரை கட்சியிலிருந்து நீக்கியது தவறு. பொதுக்குழுவில் எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் என்பது ஓபிஎஸ் அவர்கள் என்ன தவறு செய்தார் என்பதை சுட்டிக்காட்டவில்லை. மாறாக இரட்டை இலை சின்னம் என்பது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சில அதிமுகவின் சட்டத்திட்டத்தை அவரே மாற்றி அமைத்திருக்கிறார் என்பதையும் சுட்டிக்காட்டி எடப்பாடிக்கு தான் இந்த இரட்டை இலை சின்னம் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது, அதில் ஓ பன்னீர்செல்வத்திற்கும் உரிமை உள்ளது, அவர் ஒருங்கிணைப்பாளராக இருந்தபொழுது பொதுச்செயலாளர் பதவிற்கு அடுத்தபடியான பதவி ஓபிஎஸ் அவர்கள்தான் என்றும் அந்த பதவியை வைத்து கொண்டுதான் தேர்தலில் இரட்டை இலை சின்னத்தை தேர்தல் ஆணையத்திடம் இருந்து பெற முடியும், அவரது கையெழுத்து இல்லாமல் இரட்டை இலை சின்னத்தை அதிமுக பயன்படுத்த முடியாது தேர்தல் நேரத்தில் என்பதை நீதிமன்றம் தெரிவிக்க உள்ளதாக ஓ பன்னீர்செல்வத்தின் வழக்கறிஞர் ராம்குமார் அவர்கள் தெரிவித்துள்ளார். தற்பொழுது ஓ பன்னீர்செல்வத்திற்கு வந்த நல்ல தீர்ப்பாகவே இது பார்க்கப்படுகிறது. 2026 சட்டசபை தேர்தல் என்பது அதிமுகவிற்கும் திமுகவிற்கும் நடக்கக்கூடிய போட்டியா அல்லது எடப்பாடிக்கும் ஓபிஎஸ்ஸிற்கும் நடக்கக்கூடிய போட்டியா என்ற ஒரு குழப்பமே தற்பொழுது நீங்காமல் இருக்கக்கூடிய நிலையில் அதிமுக வெற்றி என்பது இரட்டை இலை சின்னம் இருக்க வேண்டும், அதற்கு ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவில் இணைய வேண்டும், அப்பொழுதுதான் அதிமுக திமுகவை வீழ்த்த முடியும் என்றும் நீதிமன்றத்தின் தீர்ப்பை முன்கூட்டியே சுட்டிக்காட்டி ஓ பன்னீர்செல்வத்தின் வழக்கறிஞர் ராம்குமார் அவர்கள் தெரிவித்துள்ளார். நீதிமன்றம் யாருக்கு சாதகமாக வருகின்ற திங்கட்கிழமை தீர்ப்பு வழங்கலாம் என்பதை உங்களது கருத்துக்களை அதிமுகவின் உண்மையான தொண்டர்கள் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள மறக்காமல்